சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. என் பேரு பூபால். பாத்துமே போட்டோவே எல்லாரும் பாத்துமே ஃபேமிலில. இவங்க என் அக்கா. உங்ககிட்ட தானே போன்ல பேசினேன். நான் அருணாச்சலம். அம்மாவா? அம்மா. வணக்கம்மா. உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஞானோ, அலமு, பாப்பா எல்லாரும் வாங்க. வாங்க பூபாலன். வாங்கக்கா. அலமோ வாங்கம்மா. ஏம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா. உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்க. உட்காருங்கக்கா. சரி. இது என் சம்சாரம் ஞானம். வணக்கம். என் மகன் துரபாண்டி. வணக்கம். மருமகன் நர்மதா. அது என் பொண்ணு மங்கள சுந்தரி. வணக்கம். வணக்கம். இது மாப்பிள்ள கருணாகரன். மறுபடியும் வணக்கம். நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி நீங்களே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறதான முறை. அதான் நாங்களே வந்துட்டோம். யார் வீட்டுக்கு யார் வந்தா என்னங்க, நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி சொல்ல முடியுமா? முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த முறைப்படி எல்லாம் நடக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த முறைப்படியே எல்லாம் பண்ணிக்கலாம். சுத்தி வளைக்காம நான் நேரடியாவே பேசிடுறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். எனக்கு உங்க பொண்ணு கட்டி கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. தான் விரும்புற ஆளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என் பொண்ணோட முடிவு. ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு தான் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட முடிவு. உங்க விஷயத்துல ரெண்டுமே மேட்ச் ஆகுது. எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இருக்க முடியும்? எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். உங்க சைடுல என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேதியை முடிவு பண்ணிக்கலாம். ஆமாங்க, எங்க அலமு உங்களுக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கா. இனிமேல் அவளை காக்க வைக்காதீங்க. நான் ஜெயிலுக்கு போகும்போது எனக்காக காத்திருக்க வேண்டான்னு நான் அலமு கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவ அதையும் மீறி எனக்காக காத்துட்டு இருந்திருக்கா. அந்த அன்புக்கு கைமாறா நான் அலமுவுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நீங்க நிறைய எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை மாப்பிள்ள. நீங்க அலமு உடனே கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்காகவே காத்துட்டு இருந்த அலமுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய கைமாறா இருக்கும். சரிங்க. அப்படின்னா தேதியை எப்ப வச்சுக்கலாம்? நீங்க தேதியை பாருங்க. எப்ப வேணாலும் எனக்கு ஓகே தான். ஆனா ஒண்ணு, இப்ப நாங்க வந்தது சும்மா ஒரு பொண்ணு பாக்குற கணக்குக்கு தான். எங்க வீட்டு வழக்கப்படி மத்த விஷயங்களை பேசுறதுக்கும் தேதியை முடிவு பண்றதுக்கும் நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். என்னக்கா, அப்படிதானே? ஆமாமா, அதுதானே நம்ம வீட்டு வழக்கம். சரி, அதுக்கு என்ன? நாளைக்கே நல்ல நாள் தான். உங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம். என்ன ஞானம்? சரிங்க, அப்படியே செஞ்சிருவோம். என்னம்மா வந்தவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம உட்கார வச்சிருக்கீங்க? இதோ எல்லாம் ரெடியா இருக்கு மாமா, இதோ எடுத்துட்டு வரேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏமா வேண்டாங்கறீங்க? நிச்சயம் பண்ணாம நாங்க கை நினைக்கிறது இல்லைங்க. அதுல என்னங்க இருக்கு? எல்லாமே ஏற்கனவே நிச்சயமான விஷயம் தானே. இப்ப நம்ம நிச்சயதாமலம் பண்றதே சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக தானே. அக்கா சில பழக்க வழக்கங்களை எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அதுல எல்லாம் தலையிடுறதே இல்ல. இருக்கட்டும், அப்படியே அவங்க இருக்கட்டும், அதான் நல்லது. தப்பா எடுத்துக்காதீங்க. நிச்சயம் முடியட்டும். அப்புறம் நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுறோம். சரிங்க. பூபாலா, நம்ம கிளம்பலாமா? சரிங்க, போயிட்டு வரேங்க. வரேம்மா. வரேம்மா. வரேங்க. போயிட்டு வரோம். வரேங்க. வரேன். அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நடக்க வேண்டியது பாதி தானே முடிஞ்சிருக்கு. மீதியும் நடந்து முடியட்டும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? சரி, போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. வரேம்மா. வரேங்க. அன்சிக்குட்டி, ரெடிங்களா? ரெடி. இங்க பாரு, அப்பா பளிச்சுன்னு முகம் தெரியுற மாதிரி பாலிஷ் போட்டுருக்க. போட்டுங்க. சூப்பரா இருக்குப்பா. போடுங்க. ஐயோ, இருமா, ஒரு போன் வருது, பேசிட்டு வரேன்.
கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஹன்சி, டிஃபன் ரெடி. ஹன்சி, ஹன்சி எங்க போயிருப்பா? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளோ? ஹன்சி, ஹன்சி, ஸ்ருதி இங்க வா. என்னம்மா? ஹன்சி எங்க பாத்தியாடி? இல்லையம்மா. சொல்லாம கொள்ளாம எங்க போய் தொலைஞ்சா? தெரியலம்மா, நான் உள்ளதா இருந்தேன். ஹன்சி, சரி நீ கொஞ்சம் போய் பின்னாடி பாரு. ஹன்சி, ஹன்சி, எங்க? செல்வம், நான் அப்ப எங்க? கூப்பிடுறேன். ஹன்சி இது பக்கம் வந்தாடா? இல்லையே, அவன் உள்ள ஹால்ல தானே இருந்தா. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தானே ஷூ எல்லாம் போட்டு ஐயோ விட்டேன். இல்லங்க, வீடு முழுக்க பாத்துட்டேன். இல்லங்க ஹன்சி, ஹன்சி எங்கப்பா இருக்க? அம்மா, நான் பின்னாடி தேடி பார்த்துட்டேம்மா, அவளை எங்கேயுமே காணோம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஹன்சி, ஏய், கல்பனா. ஹன்சி, ஏய். ஹன்சி எங்க எங்க? நீங்க நல்லா பாத்தீங்களா? நீங்க போன் பேசின கவனத்துல அவளை விட்டுட்டீங்களா? அவ எங்கயாவது வெளியில போயிருக்க போறா. ஐயோ இல்லம்மா, உள்ளதாம்மா இருந்தா அவ. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தொலைஞ்சு போன பொண்ணு இப்பதானே நமக்கு திரும்ப கிடைச்சா. ஏய். திரும்பவும் காணோம்னா என்னங்க பண்றது? கண்டதையும் போட்டு கற்பனை பண்ணி உணராத. ஏய் பெருமாள், அரிசி வெளில பாத்தியா? இல்லையே சார். ஐயோ. என்னாச்சு சார்? ஏய், நீங்க மொட்டை மாடல தேடி ஐயோ, பாத்தீங்களா? இல்லங்க. தேடி பார்க்கலாம் வாங்க. அன்சி, அன்சி, ஹன்சி, 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 அன்சி. ஹன்சி, 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 ஐயோ ஹன்சி, ஹன்சி. அக்கா, எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டு இல்லக்கா. ஐயோ எங்க கல்பனா, பாத்தீங்களா? மேல இல்ல கல்பனா. ஐயோ நான் என்ன பண்ணுவேங்க? வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, அவ கண்டிப்பா வெளியில தாங்க போயிருப்பா. நீங்க தாங்க கவனிக்காம கோட்டை விட்டுட்டீங்க. புள்ளைய பாத்துக்கிறத விட போன்ல பேசுறது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போச்சா? ஏங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? ஏய், இல்ல கல்பனா, நான் என்ன சொல்றேன்னா பேசாதீங்க. ஐயோ ஹன்சி, 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 கல்பனா. ஹன்சி, ஹன்சி. ஏய், சொல்றத கேளுமா. வெளில போறது சான்ஸே இல்லப்பா. பேசாதீங்க. எனக்கு என் பொண்ணு வேணும், இப்பவே வேணும். ஐயோ, நான் கண்டிப்பா கூட்டு வரேம்மா. நீ ஏன் டென்ஷன் ஆவற? எனக்கு சமாதானம் எல்லாம் சொல்லாதீங்க. எங்கயாவது போய் தேடுங்க. நான் ஒரு தடவை என் பொண்ணை தொலைச்சிட்டு நான் பட்ட பாடலாம் போதுங்க. திரும்பவும் அவளை தொலைச்சிட்டு தேடுற தெம்பல எனக்கு இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துருவேங்க. நான் செத்துருவேன். ஏய், கல்பனா. அக்கா, என்ன போச்சு? அக்கா, ஏய், சார். ஏய், கல்பனா. ஏய், தள்ளி எடுத்துட்டு வா, போம்மா. ஏய், கல்பனா. கல்பனா. ஏய், இங்க பாருமா. அம்மா, அம்மா, அம்மா என்னமா ஆச்சு? இங்க பாருமா. அம்மா ஏந்திரமா? அம்மா, என்னாச்சுமா? ஏய், ஏய், அன்சி, எங்கம்மா போன நீனு? இங்கதான் இருந்தேன். என்னம்மா நீ? உடனே பாரு, அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா ஏந்திரிமா, அம்மா ஏந்திரிமா, அம்மா, அம்மா ஏந்திரிமா, அம்மா ஏந்திரிமா, அம்மா, அம்மா, அம்மா ஏந்திரிமா. என் செல்லம், என் செல்லம். அன்சி, எங்கடா போன? அம்மா உன்னை காணோன்னு எப்படி தவிச்சு போயிட்ட தெரியுமா? எங்கடா போன நீ? இங்கதான் படிக்கிறதுக்கு அடியில ஒளிஞ்சிருந்தமா. அடி பாவி மகளே, விளையாடுற விஷயம் அடி இது. உன்னை காணாம என் உயிரே போயிடுச்சுடி. ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிற? என்ன அழுவ வேடிக்கை பார்க்கறியா? ஏய், வேற கல்பனா, வாயை வச்சு வேடிக்கை கல்பனா. பார்க்கறியா? என்னடி? ஏய், சின்ன சும்மா பிள்ளை. இருங்கங்க. நாம எவ்வளவு காணாம தொலைச்சிட்டு எவ்வளவு தவிச்சு போயிட்டோம்னு உங்களுக்கு மறந்து போயிடுச்சாங்க. ஏய், பாவி, ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிற? ஏய், கல்பனா, ஏன் இப்படி அடிக்காத. பண்ணி ஏய், தொலைக்கிற? அடிக்காத இரு. அவன் ஏதோ நாட்டு தரமா பண்ணிட்டா. அதுல அடிக்கிறதா அவளா? முடியலங்க.
தொலைஞ்ச குழந்தை இருக்காளா இல்லையான்னு தெரியாம தினம் தினம் செத்து பொழைச்ச வலி இருக்கே. சாம்பலா ஆகுற வரைக்கும் அது தீராத வேதனைங்க. அம்மா சாரிமா. பேசாதடி. என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது போயிடு. நீ எங்க போனேன்னு தெரியாம, உன்னை பத்தி ஒரு தகவல் கூட கிடைக்காம நாங்க அழுத அழுக அந்த கடவுளுக்கு தாண்டி தெரியும். ஒரு பொட்டு தூக்கம் இல்லாம, ஒரு வாய் சோறு கூட இறங்காம மரண வேதனடி அது. உடம்பு வசதியில தானா கண்ணு மூடினாலும் பெத்த மனசு தூங்க விடாதுடி. என் புள்ள என்ன நிலைமையில இருக்காளோ, யார்கிட்ட மாட்டிக்கிட்ட எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு தெரியுமா? விடியறதும் தெரியாம பொழுது போறதும் தெரியாம அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. உன்னை தேடி பைத்தியக்காரங்க மாதிரி நானும் இவரும் தெரு தெருவா அலைஞ்சோம். உன் சாயல்ல ரோட்ல யாராவது ஒருத்தரை பார்த்தா கூட போதும், எங்க குழந்தை கிடைச்சிட்டான்னு பதறி போய் ஓடணும். ஆனா நீ இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே செத்தலான்னு தோணி. கல்பனா போது விடு. குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு பேசணுங்க. நாம பட்ட வேதனை என்னன்னு இவளுக்கு புரியணும். குழந்தைன்னு நினைச்சு இவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் இவளுக்கு சொல்லாம விட்டதுனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கே இவன் நிஜமா தொலைஞ்சு போனாலும் விளையாடுறான்னு நினைச்சு நம்ம பேசாம விட்டுருவோம். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தாங்க நான் இவ்வளவு நேரம் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா சாரிமா. இனிமேல் நல்லா பண்ண மாட்டேமா. அம்மா ப்ளீஸ்மா என்ன பாருமா. அம்மா இன்னொன்னு வாட்டி நான் மேல பண்ண மாட்டேமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ஹன்சிதா சாரி கேக்குறாளம்மா, அவகிட்ட பேசுங்கம்மா ப்ளீஸ்மா பேசுங்க. நீ என்னைக்காவது கிடைப்பேங்கிற நம்பிக்கையில தாண்டி நாங்க உயிரியே கையில புடிச்சிட்டு இருந்தோம். நீ காணாம போயிட்டேங்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்டுட்டு எங்களால இனிமே உயிரோட இருக்க முடியாது அன்சி. இந்த மாதிரி எல்லாம் ஒளிஞ்சு விளையாடி எங்களை ஒரே அடியா கொண்டாடாது. இல்லம்மா, இனிமேல் கண்டிப்பா நான் ஒன்னு தடவை பண்ண மாட்டேமா. சரி அன்சி, நீங்க பண்ண காட்டானால ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு. கிளம்பலாமா? சுத்தி டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலாம் கொடு. பத்திரமா போயிட்டு வரணும். என்ன இந்தாங்கப்பா. வர. சரி பை சொல்லிட்டு வாங்க. வர. பாய்மா. வாமா. பை. இங்கதான் நிப்பட்டுப்பா. இந்தாப்பா. தாச என்ன பாச்சு? அந்த கேசவ வீட்டுக்கு போனியா? போனோம். ரோஹித பாத்தியா? அந்த பரதேசி பையன் அங்க இல்ல. இல்லையா? அங்க இல்லனா வேற எங்க இருக்கா? தெரியல, அவங்க அப்பா சொல்லவே மாட்டேங்கிறான். திருட்டு ராஸ்கல். ரோஹித் இருக்கிற இடத்த சொன்னா அவனை ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு தான் சொல்ல மாட்டேன்னு மறைக்கிறா. சரி, கீர்த்தியை கொன்னது யாருன்னாச்சும் தகவல் தெரிஞ்சதா? இல்ல சித்தி, அது ஒண்ணும் தெரியல. அந்த கேசவ் கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டேன். உங்களை தவிர வேற யார் பண்ணிருக்க முடியும் என்னைய அவன் திருப்பி கேக்குறான். நான் நினைச்சதை விட பெரிய கேடியா இருப்பான் போலாம. ஆக மொத்தத்துல போன காரியம் எதுவுமே நடக்கல. அந்த கேசவ ஒரு மிரட்டி நாங்க திரும்ப வந்துட்டோம். அவன் அதுக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது, பயங்கர நரி. விசு விஷயத்துல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆளுங்களை கொண்டு வந்து விசுவ அடிச்சதும் இல்லாம விசுதான் ஆளுங்களை வச்சு கேசவ அடிச்சான்னு கேச உருவாக்கி அவனை உள்ள தள்ளிட்டான். அயோக்கிய. அவ அவ்வளவு தெளிவா வேலை பார்த்திருக்கா. நம்ம ஆளுங்க மொக்கையா வேலை பார்த்திருக்கீங்க. வெக்கமா இல்ல சித்தி? ஆளு மட்டும் சொர்ணாக்கா மாதிரி கருகருன்னு தாட்டியா இருந்தா பத்தாது, காரியமும் அப்படி இருக்கணும். என்ன திட்டத்தை விட்டுட்டு ஆக வேண்டிய காரியத்தை போய் பாரு. கேசவ வீட்டுக்கு போய் விசாரிச்ச வரைக்கும் சொல்லு. கீர்த்தியை கொண்டது யாரா இருக்கும்? அந்த கேசவதா இருக்குன்னு எனக்கு இப்பவும் தோணுது. முன்னாடியே சந்தேகப்பட்டேன். இப்ப அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்ற? எந்த தப்பும் பண்ணாதவன் தன்னோட பையனை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுதான் என்னோட சந்தேகத்துக்கான காரணம். ஒளிச்சு வைக்கலாம், நம்ம அவனை கொன்னுடுவோம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னவோ அப்படி தோணல. கேசவ என்ன நினைச்சிருப்பான் நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நாளைக்கு ரோஹித்தை ஒளிச்சு வச்சா நடந்தது எல்லாரும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரோஹித்தை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு நினைச்சிருப்பான். ஆமா தாசு, அதத்தான் பண்ணுவான். நம்ம பொண்ணை கொன்னு காரியம் பண்ணிட்டு அவன் வம்சம் வளர்றதுக்கு சத்தம் இல்லாம ஏற்பாடு பண்ணிடுவான்ல.
இப்ப என்ன தாஸ் பண்ணலாம்? கேசவ தூக்கிடலாமா? கேசவை ஏன்டா தூக்கணும்? நம்ம தூக்குறதா இருந்தா அந்த ரோஹித்தை தான் தூக்கணும். அவன் தான் நம்ம ஜாதி பொண்ண மாயைக்கு கெடுத்து வயித்துல புள்ளைய கொடுத்தவன். நம்ம ஜாதிக்கு அவன் பண்ண அசிங்கத்துக்கு அவனை பழி வாங்கியே தீரணும். அவனை கொன்னுட்டேன்னு வையே, அந்த கேசவ போட்ட எல்லா திட்டமும் க்ளோஸ் ஆயிடும். கரெக்ட். என் புருஷனாலையும் தம்பியாலையும் செய்ய முடியாத வேலைய நீ செஞ்ச முடி. அந்த ரோஹித் பையன் கீர்த்தியோட டூயட் பாடணும்னு தானே ஆசைப்பட்டான். கீர்த்தி இருக்கிற இடத்துக்கு அவனை அனுப்பி வச்சிருவோம். அங்க போய் டூயட் பாடிக்கிட்டோம். நம்ம பொண்ணுக்கு வந்த சாவு அவனுக்கும் வரணும். அவன் எங்க இருக்கான்றது நமக்கு தெரியணும். டேய் போய் விசாரிக்கடா. தாசு, விசாரிக்கிறதுக்கு முன்னால நான் சொல்ற இடத்துல அவன் இருக்கானான்னு செக் பண்ணி பாரு. எங்க சித்தி? பூவரசநல்லூர் கிராமத்துல. ஆமா, அங்க இருப்பான்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா அங்கதான் கேசவோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. கீர்த்தி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சப்ப அங்க போய் தான் ஒளிஞ்சிட்டு இருந்தா. அதனால இவன அங்க போயிருப்பானோன்னு எனக்கு தோணுது. நீ முதல்ல போய் தேடி பாரு. அங்க இல்லனா அப்புறம் நம்ம மத்த இடத்துல விசாரிச்சுக்கலாம். சரி சித்தி. டேய் நீங்க 2 பேரும் உடனே பூவரசநல்லூர் கிளம்புங்க. நான் மலேசியாவுக்கு போறதுக்காக டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் 4-5 நாள்ல கிளம்பணும். போறதுக்குள்ள ரோஹித் அனுப்பி வச்சுட்டு தான் போகணும். அவன் அங்க இருந்தான்னு வைங்க, சான்ஸ் கிடைக்கும் போது பட்டுன்னு போட்டுருங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. கிளம்புங்கடா. ஓகே தாஸ், நான் பாத்து. அனு, டின்னர் ரெடி, வா. வரேம்மா. கேஷவ், வா சாப்பிடலாம். கேஷவ், உன்னதான் சாப்பிடலாம், வா. எனக்கு வேணா ஆர்த்தி, நீ போய் சாப்பிடு. ஏன் வேண்டாம்? என்னவோ சாப்பிட தோணல. சாப்பிடாம இருந்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா சொல்லு. வா. வேண்டாம் சொன்ன விட கம்பல் பண்ணாத. ஏன் வேண்டான்னு சொல்ற? நீ காரணத்தை சொல்லு, நான் விட்டுடுறேன். கீர்த்தி கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு சாப்பிட பிடிக்கல. சாப்பாடு இறங்காது, இன்ட்ரெஸ்டும் இல்ல. போதுமா? அம்மா, கீர்த்தியை கொண்ட அயோக்கியனை ஏமா இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்காம இருக்காங்க? தேடிக்கிட்டு தாமா இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. அது என்னம்மா, கீர்த்தியை கொண்ட ஆளோட வீடியோலாம் இருக்குது. அப்படி இருந்து கண்டுபிடிக்க முடியலன்னா அது எப்படிமா? வீடியோலாம் இருக்கு, ஆனா அந்த வீடியோல அந்த ஆளோட முகம் சரியா தெரியல. முகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு அவன் வந்திருக்கான். அப்படின்னா எப்படிமா அவனை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தாமா உங்க அப்பாக்கு நான் ஒரு யோசனையை சொன்னேன். அந்த வீடியோவை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சோஷியல் மீடியால நாம அப்லோட் பண்ணுவோம். அப்படி பண்ணா பல பேர் பாப்பாங்க. அவங்கள யாராவது கொலைகாரனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு நல்லது தானேன்னு சொன்னேன். ஆனா இவர் தான் வேண்டான்றாரு. நீயே ஏன்னு கேள. ஏன்பா வேணாங்கிறீங்க? யாராச்சும் அடையாளம் காட்டினா நல்லது தானே? பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. சோஷியல் மீடியால ஷேர் பண்ணா மட்டும் எல்லாருமே உடனே பாஞ்சு வந்து அடையாளம் சொல்லிடுவாங்களா? ஒருத்தனும் சொல்ல மாட்டான். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்து நம்ம நாடு எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்னு அவ ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். ஒரு முயற்சி பண்றதுல என்ன கஷ்டம்? சோஷியல் மீடியால மட்டும் இல்ல, வேணும்னா பேப்பர், டிவின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். காசுக்காகவாவது ஆசைப்பட்டு யாராவது சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் கேஷவ் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? ட்ரை பண்ணுவோம். கீர்த்தியை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவேன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் என்ன? ஆமா சொன்னேன். ஆனா நீ சொல்ற ஐடியா சரி வராது. ஏன்பா? ஐயோ உனக்கு தெரியாதுமா. இந்த வீடியோ பப்ளிக்ல விட்டோம்னா அப்புறம் ரோஹித்துக்கு பிரச்சனை ஆயிடும். அது எப்படி பிரச்சனை ஆகும்? கொல்ல வந்தவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அவனோட நோக்கம் கீர்த்திய கொல்றதா இல்ல ரோஹித்த கொல்றதாங்கிறது நமக்கு தெரியாது. ரோஹித்த பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கீர்த்தி அந்த புல்லட் வாங்கிக்கிட்டது பார்த்தா கொல்ல வந்தவன் குறி கீர்த்தி இல்ல ரோஹித் தான் தெரியுது. தப்பா கீர்த்தி செத்து போயிட்டா அப்படின்னா அந்த கொலைகார சும்மா இருக்க மாட்டான். ரோஹித்தை தேடி திரும்பி இங்க வருவான். எப்படியாவது ரோஹித்தை கொல்ல பாப்பான். அவ அரெஸ்ட் ஆகி உள்ள போகாம வெளில சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் ரோஹித்தோட உயிருக்கு வந்த ஆபத்து நீங்களும் தான் அர்த்தம். சரி கேஷவ், நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் அந்த கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை மாட்டி விடுறதானே ரோஹித்துக்கு நல்லது. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆனா அதுக்கு நீ சொல்ற வழிதான் சரியில்லை. ஏன்னா இந்த வீடியோ ரோஹித் பார்வைக்கு போனாலும் பிரச்சனை, கொன்னவன் பார்வைக்கு போனாலும் பிரச்சனை. அதான் எப்படி? ரோஹித் இது பார்த்தான்னா கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கறதுக்காக கிளம்பிடுவான். கொலைகாரன் இது பார்த்தான்னா இன்னும் ஜாஸ்தி வெறியாகி
ரோஹித் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொல்லணும்னு அலைவான். இது ரெண்டுல எது நடந்தாலும் ரோஹித் நமக்கு இல்ல. ஒண்ணு ரோஹித் கொலைகாரனை கொன்னு ஜெயிலுக்கு போயிடுவான், இல்ல கொலைகாரங்கிட்ட மாட்டி மாட்டி. நீங்க எல்லாம் கொலைகாரனை பிடிக்கணும் சொல்றீங்களே, நான் வேணாம் சொல்ல. ஆனா அதை விட நம்ம புள்ளைய காப்பாத்தி ஆகணும். அவனை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் ரொம்ப பயப்படுறேன். நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. என் புள்ள உயிரோட இருக்கணும், அவன் உயிருக்கு ஆபத்தா போயிடும். எனக்கு என் ரோஹித் வேணும், அவன் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அதனால்தான் வேண்டாம் 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 சொல்லிட்டு இருக்கேன். கேஷவ், அம்மா வேணாம்மா, இத பத்தி பேசின அப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. சரி, ரோஹித்துக்கு எது நல்லது நீ நினைக்கிறியோ அப்படியே செய்வோம். நீ வருத்தப்படாத, வா சாப்பிடலாம். வேண்டாம் ஆர்த்தி, ப்ளீஸ்.